வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாங்க. கோதுமை மாவை வச்சு நல்லா ரொம்ப சூப்பராகவே நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. வாங்க நாம் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்திங்கன்னா கோதுமை மாவை வச்சு நல்லா காய்கறிகள் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வச்சு செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு செஞ்சுருக்கோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா வேக விட்டுறலாம். ஸோ ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நான் மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டுறலாங்க. இருக்கட்டும், 3 விசில் வரட்டும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம 1 கப் அளவு நம்ம கோதுமை மாவு எடுத்துகிட்டு அதுக்களவாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நம்ம பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள், ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தளர்வாக இல்லாமல் கரெக்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ இதை நாம் ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. நாம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. ஸோ பாருங்கள், நம்ம குக்கர் பாருங்கள் விசில் அடங்கி வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு உருளைக்கிழங்கு தயாராகிடுச்சுங்க. நாம் இன்றைக்கி உருளைக்கிழங்கு எடுத்திருக்கோம். உங்களுக்கு என்ன காய்கறி குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்களோ நீங்கள் அந்த காய்கறியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நாம் பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், மேஷ் பண்ணியாச்சுங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு இருக்கட்டுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு தாளிச்சிக்க போகிறோம். பாருங்கள், கடுகு தாளிச்சிக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பாருங்கள், இப்போ பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயங்க, பெரிய வெங்காயம் ஒரு 2 எடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட பார்த்திங்கன்னா காரத்துக்கேற்ப ஒரு 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருகாப்பிலையிலையும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம இதில் மஞ்சத்தூளும் ஆட் பண்ண போகிறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் 1 டீஸ்பூன். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூளுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காரத்துக்கேற்ப 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. தண்ணி ஊற்ற வேண்டாங்க, இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம். அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு உருளைக்கிழங்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இதில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. இந்த மசாலா நல்லா உருளைக்கிழங்குல பிடிக்கட்டும். ஸோ அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்றலாம். பாருங்கள், நல்லா கலக்கி விட்றலாம். பாருங்கள், மசாலோட நல்லா உருளைக்கிழங்கு மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. ஸோ இது இருக்கட்டுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், நம்ம ஒரு லெட் போட்டு மூடி வச்சுருக்கோம்ல மாவு, இப்போ இது தயாராகிடுச்சு. பாருங்கள், இதை நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க. சப்பாத்தி மாவுக்கு நீங்கள் எப்படி உருண்டை பிடிப்பீங்களோ அந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இருக்கிற மாவெல்லாம் உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ சப்பாத்தி மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்க போகிறோங்க. இப்போ நீங்கள் ரொம்ப லேஸாகவும் தேய்க்க வேண்டாம், ரொம்ப தின்னாகவும் தேய்க்க வேண்டாங்க, ஒரு அளவுக்கு தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மாவை தேய்ச்சிக்க போகிறோம். பாருங்கள், மாவு தேய்ச்சாச்சுங்க. இப்போ இந்த மாவில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம வணக்கி வச்சுருந்தோம் இல்லைங்க மசாலா, அதை இதில் நம்ம எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. நீங்கள் இந்த மசாலுக்கு என்ன காய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. குழந்தைங்களுக்கு பிடிக்கிற காயை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா தட்டி விட்ருங்க. கொஞ்சம் சன்னமாக தட்டி விட்றலாம். நம்ம இதே மாதிரி தாங்க நம்ம இருக்கிற மாவு எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நம்ம தட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் எல்லா மாவும் ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ இதை டைரெக்டாக நம்ம எண்ணெயில் பொரிக்க போகிறது இல்லை, இந்த மாதிரி இட்லி ஆவியில் நம்ம வேக வைக்க போகிறோங்க. பாருங்கள், அதுக்காக ஒரு இட்லி பானையில் இந்த மாதிரி தட்டம் போட்டு வச்சுக்கலாம். நான் துணி போட்டு வைக்கலிங்க, நீங்கள் துணி போட்டே வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா துணி போட்டு வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஆவி தண்ணி மேலே வராது. இப்போ கொஞ்சமாக லைட்டாக எனக்கு தண்ணி மேலே வந்துருச்சு. ஸோ தண்ணி மேலே வர வேண்டாம்னா நீங்கள் துணி போட்டே வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சோம்லங்க, எல்லாத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் எல்லாத்தையும் வச்சாச்சு. துணி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா சேஃபாக இருக்கும். ஸோ துணி போட்டே வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் மாவு வேகட்டுங்க. ரொம்ப நேரம் விட்டுற வேண்டாம், மாவு குழஞ்சிரும். பாருங்கள் லைட்டாக ஆவி வந்திருக்கு தண்ணி. ஸோ துணி போட்டிங்கன்னா இந்த ஆவியும் வராது உங்களுக்கு. இப்போ மாவு ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ இதை நாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். பாருங்கள் மாவு நல்லாவே வெந்துருச்சுங்க. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாம் இதை இப்படியே சாப்பிட்டா நம்மளுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க. ஸோ பாருங்கள் நாம் அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டிருக்குறோம். இதில் கொஞ்சமாக சீரகம் தாளிச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் லைட்டாக கொத்தமல்லி இலையும் நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் இந்த மாதிரி நம்ம நல்லா தாளிச்சிட்டு அப்புறம் பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுடலாங்க. அது இதில் நம்ம போட்டு விட்டுலாம். பாருங்கள் அந்த ஸ்நாக்ஸை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு தடவை 2 தடவை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாங்க. ஸோ எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க. ஸோ குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. புது விதமாக இருக்குங்க இந்த ஸ்நாக்ஸு. ஸோ புது விதமாக இருக்கிறனால குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் பாருங்கள் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. பாருங்கள் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆகும் ஒன்று வேகிறதுக்கு உங்களுக்கு. இருந்தாலும் நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெதுவாக போட்டுக்கலாம். பாருங்கள் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிருச்சுங்க. சூப்பராகவே நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இந்த எண்ணெயை 2 தடவை சுட்டதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு மறுபடியும் கருவேப்பிலையில் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா ஆயில் கொஞ்சம் உறிஞ்சிடும் உங்களுக்கு. பாருங்கள் நான் இது 2ஆவது டைம் போட்டு எடுக்கிறேன். இதே மாதிரி தாங்க நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்க போகிறோம். போடுறப்ப 2 தடவைக்கு ஒருக்கா நீங்கள் ஆயிலும் கருவேப்பிலையிலையும் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். பாருங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எல்லாமே நான் சுட்டு எடுத்தாச்சுங்க. சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க. உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம மசாலா ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இந்த ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில். அது வரைக்கும் நன்றி. பாய்.